மத்திய கிழக்கு நாடுகளில் வளைகுடா நாடுகளில் தொழிலுக்கு போயிருக்கிற தமிழர்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் அவங்களோட ஃபோனில் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறது, ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் வெளியிடுறது, இந்த மாதிரி எனக்கும் நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் கிடச்சிருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒரு சில சம்பவங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கு பஹ்ரைன்லையும் கட்டார்லையும். பஹ்ரைன் அரசாங்கம் 6 ஆசிய நாடுகளை சேர்ந்திருக்கிற 6 பேரை கைது செய்திருக்கு. கட்டார் அரசாங்கம் பாதுகாப்பு பிரிவு 323 பேரை கைது செய்திருக்கு. இந்த மாதிரியான குண்டுவெடிப்பு சம்பவங்கள், ட்ரோன் தாக்குதல், மிசைல் தாக்குதல் ஏற்படுற பாதிப்புகள் சம்பந்தமான வீடியோஸ், போட்டோஸை ஃபோனில் எடுத்து வெளியிட்டார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் உத்தியோகபூர்வமான முறைமையில் மட்டும்தான் இந்த வீடியோஸ் வெளியிடப்படணும். இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் இந்த 323 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் நேரில் பார்க்குற சம்பவங்களாக இருந்தாலும், உண்மையான காட்சிகளாக இருந்தாலும், அந்த சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட வீடியோஸாக இருந்தாலும் கூட அதை சோஷியல் மீடியாவில் வெளியிடுற சந்தர்ப்பத்தில் நீங்களும் கைது செய்யப்படலாம். ஒரு நாட்டில் இருந்து இன்னும் ஒரு நாட்டுக்கு தொழிலுக்கு போயிருக்கிறோம், கடைசியில் சிறைக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து உருவாக முடியும். ஐக்கிய அரபு அமீரகத்திலையும் அபுதாபி, துபாயிலையும் இதே மாதிரியான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு. இலங்கையில் இருக்கிற ஈரான் கடற்படையினுடைய உறுப்பினர்களுக்கு 1 மாதத்துக்கான வீசாவை கொடுக்கறதுக்கு இலங்கை அரசாங்கம் இப்போ தீர்மானிச்சிருக்கு. இலங்கையில் வந்து 1 மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் இவங்க தங்க வைக்கப்படலாம் என்றதுக்கான ஒரு மறைமுகமான செய்தியாகவும் இதை நாங்கள் பார்க்க முடியும். ஐரிஸ் பொஷியா என்று சொல்லப்படுற கப்பலிருந்து மீட்கப்பட்டிருக்கிற கடற்படையினுடைய உறுப்பினர்கள், மூழ்கடிக்கப்பட்ட ஐரிஸ் தேனா கப்பலிருந்து மீட்கப்பட்டிருக்கிற நபர்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு சிலருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 10 பேர் மட்டும்தான் காலி கராப்பிட்டிய வைத்தியசாலையில் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. மற்ற எல்லாருமே வெளிசாரையில் இருக்கிற கடற்படை முகாமில் தொடர்ச்சியாக பாதுகாப்புக்கு மத்தியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த எல்லாருக்கும் 1 மாதத்துக்கு தேவையான வீசாவை கொடுக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கம் முன் வந்திருக்கு என்ற செய்தி இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அயத்தோலா அலி கமேனியினுடைய மகன் மொஜ்தபா கமேனி தான் ஈரானுடைய புதிய தலைவர். எதிர்பார்க்கப்பட்ட மாதிரி அவர் தான் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு வாக்கெடுப்பு மூலமாக அந்த தெரிவு நடந்திருக்குன்னு சொல்லி ஈரான் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கு. அவருடைய தெரிவுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார், ஐ எம் நாட் ஹாப்பி. இதோட வந்து எனக்கு சந்தோஷப்படக்கூடிய மாதிரியான ஒரு தெரிவு கிடையாது. இதை நாங்கள் எப்படி எதிர்கொள்ளணுமோ அந்த விதத்தில் எதிர்கொள்வோம் என்ற மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு எச்சரிக்கையான கருத்தையும் சொல்லியிருக்கிறார். இதனிடம் மொஜ்தபா கமேனியினுடைய தெரிவை பொறுத்த வரைக்கும் அப்பாவை விட மிக வலிமையான ஒரு நபர். இன்னும் ஒரு சிலர் குறிப்பிடுற மாதிரி அப்பாவை விட மோசமான ஒரு நபர் தான் மொஜ்தபா கமேனி என்று சொல்லப்படுறவர். ஐஆர்ஜிசி படைப்பிரிவோட நெருக்கமான தொடர்புகள் இருக்கு. ஐஆர்ஜிசி படைப்பிரிவும் நாங்கள் மொஜ்தபா கமேனியோட முழுமையான ஒத்துழைப்போடு செயற்படுவோம் சொல்லி அவருடைய தெரிவுக்கு பிறகு அறிவிச்சிருந்தது. என்று சொன்ன மொஜ்தபா கமேனியை பொறுத்த வரைக்கும் அப்பாவை இழந்திருக்கிறார், அம்மா கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, மனைவி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, மகனை இழந்திருக்கிறார், சகோதரியுடைய கணவர் படைப்பிரிவினுடைய முக்கியமான தளபதிகள் இழந்து நிற்கிற ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் வந்து அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், இந்த போரை வந்து எப்படி எதிர்கொள்வார் என்றதை நாங்கள் ஓரளவுக்கு ஊகிக்க முடியும். ஊகிக்கிற மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் கடந்த சில மணித்தியாலங்களையும் அவருடைய தெரிவுக்கு பிறகு அவர் தெரிவு செய்யப்பட்டு உடனடியாகவே சில தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. இஸ்ரேல் மேல தொடர்ச்சியான மிசைல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு இவருடைய தெரிவுக்கு பிறகு. இவர் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு வளைகுடா நாடுகளிலேயும் சில முக்கியமான தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. அதுவும் எண்ணெய் கட்டமைப்புகளோட சம்பந்தப்பட்டிருக்கிற இடங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கு. விளாடிமிர் புட்டின் ரஷ்ய ஜனாதிபதி வந்து ஒரு வாழ்த்தை சொல்லி இருக்கிறார். எந்த விதமான நிபந்தனையும் இல்லாத ஒரு ஆதரவு ரஷ்யாட்ட இருந்து தொடர்ச்சியா ஈரானுக்கு இருக்கும். அப்பாவுடைய வழியில மகன் தொடர்வார்னு சொல்லி நாங்கள் நம்புறோம், எதிர்பார்க்கிறோம் என்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லி இருக்கிறார். ஈரானோட எப்பயுமே ரஷ்யா இருக்கும் சொல்லி அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் திரும்ப ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். ஈரான் இறையாண்மைக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு நாடா இப்பவும் ரஷ்யா இருக்கும் என்றது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடைய ஒரு கருத்து. மற்ற நாடுகள் சொல்லி பார்க்கிற நேரத்தில் மொஜ்தபா கமேனியினுடைய தெரிவுக்கு வேற எந்த நாடுகளும் நேரடியாக வாழ்த்து சொன்ன மாதிரி இல்லை. நெருக்கமான ஒரு நட்பு நாடா இருக்கிற சைனா கூட, சைனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் சொல்லி இருக்கிறார், புதிய தலைவருடைய தெரிவுன்றது அந்த நாட்டினுடைய உள்ளக பிரச்சனையோட சம்பந்தப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை மட்டும் அவர் சொல்லி இருக்கிறார். வாழ்த்து கூட சொல்லப்படலை. மற்ற பக்கம் ஹிஸ்புல்லா இயக்கம் சார்பான ஒரு அமைப்பு, ஹூதி இயக்கம், 2 இயக்கங்களும் வந்து புதிய தலைவருக்கு வாழ்த்து சொல்லி இருக்கு. அவரோட நெருக்கமாக செயற்படுவோம் சொல்லி அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கு. மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நாடுமே அந்த புதிய தலைவருக்கு வாழ்த்து சொன்ன மாதிரி எந்த ஒரு இடத்துல செய்திகள் வெளிவந்த மாதிரி பார்க்க முடியல. புதிய தலைவருடைய தெரிவுக்கு பிறகும் வளைகுடா நாடுகளில் பதிவாகி இருக்கிற தாக்குதல் சம்பவங்களுக்கு பிறகும் உலக சந்தையில வந்து எரிபொருள் விலை அதிகரிச்சிருக்கு. எல்லா நாடுகளையும் இந்த போர் வந்து நேரடியாக தாக்கம் செலுத்துற ஒரு விஷயம்ன்றதுக்கான முதலாவது காரணம் எரிபொருள் விலையேற்றம். இந்த போர் ஆரம்பிச்ச முதலாவது நாள்ல ஒரு பரல் மசகெண்ணெயினுடைய விலை கிட்டத்தட்ட 82 தொடக்கம் 84
அமெரிக்க டாலராக இருந்தது. இன்றைய நாளில் வந்து 100 தாண்டி இருக்குன்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. 120 அமெரிக்க டாலர் வரைக்கும் ஒரு பேரல் மசகு எண்ணெயினுடைய விலை அதிகரிச்சு இருக்குன்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தது. கட்டாரினுடைய எரிசக்தி அமைச்சர் வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலைமை இப்படியே நீடிக்குமா இருந்தால் ஒரு பேரல் மசகு எண்ணெயினுடைய விலை 150 அமெரிக்க டாலர் வரைக்கும் அதிகரிக்க முடியும்னு சொல்லி அதுக்கான சாத்தியங்கள், இந்த போர் இப்படி நடந்து கொண்டிருக்குமா இருந்தால் அதுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்குன்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருக்கு. இதுக்கு இருக்கிறது 2 காரணம். முதலாவது, இப்ப தெரிவு செய்யப்பட்டிருக்கிற புதிய தலைவர் முஜ்தபா கமினி வந்து இந்த போரை இப்போதைக்கு முடிவுக்கு கொண்டு வர மாட்டார் என்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு, ஊகம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. இது வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு பெனிக்க உருவாக்கி இருக்கு. இது இந்த எரிபொருள் விலையேற்றத்துக்கான முக்கியமான முதலாவது காரணம். 2வது, வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற எண்ணெய் கிடங்குகள் மேல நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல், அந்த நாடுகளினுடைய ஆயில் ப்ரொடக்ஷன் குறைக்கப்பட்டிருக்கிறது. பஹ்ரைன் இருக்கலாம், இல்லாட்டி சவுதி அரேபியா, கட்டார், இந்த மாதிரியான நாடுகளினுடைய ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு, இல்லாட்டி குறைக்கப்பட்டிருக்கு. இதுவும் வளைகுடா நாடுகளினுடைய இந்த மாதிரியான தீர்மானமும் எரிபொருள் விலையில தாக்கம் செலுத்துற ஒரு முக்கியமான விஷயமாகவும் மாறி இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் ஹோமோஸ் நீரிணை வந்து தொடர்ச்சியா மூடப்பட்டிருக்கு. கப்பல்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிற சம்பவங்கள் தொடர்ச்சியா பதிவாகி வருது. இன்றைக்கு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் சைப்ரஸுக்கு போயிருந்த சந்தர்ப்பத்தில் எரிபொருள் விலையேற்றம் சம்பந்தமா, ஹோமோஸ் நீரிணை சம்பந்தமா ஒரு முக்கியமான கருத்தை வந்து சொல்லியிருந்தார். அமெரிக்கா சொன்ன மாதிரியான அதே கருத்து. ஈரான் இப்படியே இந்த ஹோமோஸ் நீரிணையை மூடி வச்சிருக்குமா இருந்தா போர் கப்பல்களை பயன்படுத்தி மற்ற கப்பல்களை எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு கூட்டி போக வேண்டிய ஒரு நிலம் உருவாக முடியும். இதுக்காக பிரான்சினுடைய கப்பல்கள் பயன்படுத்தப்படலாம் என்ற மாதிரியான ஒரு கருத்தை பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. G7 நாடுகளினுடைய அவசரமான கையிருப்பையும் மேற்குலக நாடுகள் இப்போதைய நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லியும் இமானுவேல் மேக்ரோன் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். G7 நாடுகளினுடைய அவசரமான ஒரு கூட்டம் இன்றைக்கு நடத்தப்படுது. அவசரமா இருக்கிற உடனடி தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய கையிருப்பு சொல்லி வச்சிருக்கிற எரிபொருளை வந்து பயன்படுத்த முடியுமா, எந்த விதத்தில் பயன்படுத்த முடியும்ன்றது சம்பந்தமான ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை வந்து G7 நாடுகளுக்கு இடையில் இன்றைக்கு நடத்தப்படுதுன்றதும் ஒரு முக்கியமான செய்தி. இந்த போர் வந்து எரிபொருள் விலையில பெரிய அளவில் வந்து தாக்கம் செலுத்தி இருக்கு. இந்த போர் எப்ப முடிவுக்கு வரும் என்று கேட்டா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார். அதுக்கான சில பேச்சுவார்த்தைகளை வந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவோட நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். எங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில் தீர்மானம் எடுக்கப்படலாம். ஆனா கடைசி தீர்மானத்தை எடுக்கிறது அமெரிக்காவை தான் இருக்க முடியும். அமெரிக்கா தன்னுடைய நோக்கங்கள் அடைஞ்சு கொண்டதுக்கு பிறகு போர் முடிவுக்கு வரும் என்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார். அவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா 2 அணுவாயுத சக்தி சம்பந்தமான இயலுமை முற்றுமுழுதாக முறியடிக்கப்படணும் என்றது, ஈரானுடைய தலைமைத்துவத்தில் வந்து ஆட்சி மாற்றம் நடத்தப்படணும் என்றது. அப்ப இப்ப இருக்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் இந்த போர் முடிவுக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போதைக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கிடையாது. எரிபொருள் விலையேற்றம் சம்பந்தமா ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார். இந்த நிலைமை சீராகும் வரைக்கும் எரிபொருள் விலையேற்றம் வந்து இருக்கும். கொஞ்ச காலத்துக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும். எங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றி கொண்டதுக்கு பிறகு எரிபொருள் விலை சடுதியா குறைவடையும். இதுதான் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு. வேற விதமான கருத்துக்கள் யாருக்காவது இருக்குமா இருந்தா அவங்க முட்டாள்களா தான் இருக்க முடியும் சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு ஒரு கருத்தையும் சொல்லி இருக்கிறார். இன்னும் ஒரு பக்கம் வளைகுடா நாடுகள் சொல்லி பார்க்கிற நேரத்தில் சில நாடுகள்ல இன்றைக்கு காலையிலேயும் தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. கட்டார்ல பொதுமக்களுக்கு தொடர்ச்சியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பான இடங்கள்ல இருங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது, திரும்ப எச்சரிக்கைகள் மீளப் பெறப்படுறது என்ற மாதிரியான ஒரு நிலைமை நீடிச்சு கொண்டிருக்கு. குவைத்லையும் அதே மாதிரியான சம்பவம் பதிவாகி இருக்கு. பஹ்ரைன்லையும் அப்படியான ஒரு நிலைமை தொடர்ச்சியா நீடிச்சு கொண்டிருக்கு. வளைகுடா நாடுகள் தொடர்ச்சியா ஒரு பதற்றத்தோட இருக்கின்றத இன்றைக்கு காலையில வெளிவந்திருக்கிற செய்திகளும் உறுதிப்படுத்தி இருக்கு. வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான 2 சம்பவங்கள் நேற்றைய நாளிலையும் இன்றைக்கும் பதிவாகி இருக்கு. இதுவரைக்கும் பாதுகாப்பு துறையோட சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லி பார்க்கிற நேரத்தில் இஸ்ரேல் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு பிரிவினுடைய சில உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஈரான்ல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, தளபதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய ஒரு சில உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்றது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருந்தது. ஆனால் ஈரான் நடத்தி இருக்கிற நேரடியான தாக்குதலால வளைகுடா நாடுகளினுடைய பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த சில நபர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவங்கள் நேற்றும் இன்றைக்கும் பதிவாகி இருக்கு. இந்த போர் வந்து இன்னும் எப்படி கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கின்றதுக்கான இன்னும் ஒரு உதாரணம் சம்பவமாகவும் இதை வந்து பார்க்க முடியும். நேற்றைய நாளில் குவைத் பாதுகாப்பு தரப்பு சேர்ந்த 2 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் உறுதி செய்யப்பட்டிருந்தது. அவங்களுடைய இறுதி கிரியைகள், இறுதி ஊர்வலம் இன்றைய நாளில்
நடத்தப்பட்டிருக்கு. இந்த நேரம் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கன்றதும் இந்த தாக்குதலோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இது இருக்கலாம் என்ற மாதிரியான செய்திகளும் வெளிவந்திருக்கு. அப்ப வளைகுடா நாடுகளில் ஈரான் நடத்துகிற தாக்குதலில் வந்து பொது இடங்கள் இலக்கு வைக்கப்படுது, எண்ணெய் கிடங்குகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிற இடங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கு, பாதுகாப்பு தரப்பினுடைய உறுப்பினர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கன்றதும் நேற்றும் இன்றைக்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த போர் வந்து தொடர்ச்சியா நீடிக்கிறதுக்கான ஒரு சில சம்பவங்களா இதை வந்து நாங்கள் பார்க்க முடியும். இந்த போர் இன்னைக்கு 10வது நாள்ல இந்த மாதிரியான பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. தொடர்ச்சியான மோதல் வந்து இஸ்ரேல் மேல ஈரான் நடத்தி கொண்டிருக்கு, ஈரான் மேலேயும் இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கு. இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற தகவல்களை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய புதிய தலைவரினுடைய தெரிவோட வச்சு பார்க்குற நேரத்தில் இந்த போர் இன்றைக்கு நாளைக்கு முடிவுக்கு வருமானு கேட்டு அதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போதைக்கு கிடையாது. என்ன ஒன்று சொன்னாலும் நடக்கலாம், என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.